சரிகமபால இந்த வாரம் டபுள் எலிமினேஷன்ல ஒரு ஆளா வெளில வந்திருக்கக்கூடிய கனிஷ்க் அவரோட எலிமினேஷனை பத்தியும் அவரோட சரிகமபா பயணத்தை பத்தியும் எமோஷனலா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. சரிகமபால மேகா மகதி போனதுக்கு அப்புறம் 12 போட்டியாளர்கள் இந்த வாரம் பாடினாங்க. கடந்த ஒரு 2-3 வாரமாவே எலிமினேஷன் வைக்கல. இந்த வாரம் நடந்த இந்த எலெக்ஷன் ரவுண்ட், அதாவது இந்த 1-on-1 ரவுண்டில் பேட்டில் அடிப்படையில் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் கனிஷ்க் அப்புறம் இனியவன் இவங்க 2 பேருமே எலிமினேட் ஆகிறதா எண்ட் ஆஃப் த ஷோவில் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அறிவிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் என்ன கொண்டாருன்னா, ஜூன் 7ஆம் தேதி இந்த சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி டாப் 10 வரணும், அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபினாலே இது எல்லாத்தையும் பிளான் பண்ணுறதுக்காக இந்த வாரம் 2 எலிமினேஷன் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த 2 எலிமினேஷன், ஒன்று கனிஷ்க், இன்னொன்று ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மராக இருக்கக்கூடிய இனியவன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் கனிஷ்க் அப்புறம் இனியவன் இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு நல்லா பாடக்கூடியவங்க தான். இருந்தாலும் இவங்களுக்கு பதிலே வேற ஏதாவது அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. அந்த வகையில் இப்போ வெளில வந்திருக்கக்கூடிய கனிஷ்க் அவரோட எலிமினேஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட முடிஞ்ச எஃபர்ட் நான் கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி நான் பல வாரங்கள் பாடும்போது என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கிறேன். அப்போ என்னோட சுமாராக பாடின போட்டியாளர்கள் வெளில அனுப்புவாங்க. அந்த மாதிரி நேரம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஒருவேளை இந்த வாரம் 1-on-1 ரவுண்ட் வைக்காமல், பேட்டில் வைக்காமல் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸாக பாட வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் எலிமினேட் ஆயிருக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுத்துருப்பேன். ஒருத்தவங்க கூட போட்டி போட்டு பாடும்போது அவங்களோட பெஸ்ட்டாக பாடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் எனக்கு வந்துருச்சு. அந்த ஒரு ப்ரெஷர் காரணமாக தான் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். மற்றபடி என்னோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததில் எனக்கு திருப்தி இருக்குது. இவ்வளோ தூரம் இந்த சரிகமபா ஷோவில் நான் கடந்து வந்ததே பெரிய விஷயமா பார்க்குறேன். இது வரைக்கும் மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரே விஷயம்தான், டாப் 10 வரைக்கும் போயிட்டு வெளில வந்தால் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜூன் 7ஆம் தேதி ஃபினாலே வைக்க போகிறாங்களே, அதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 மாதம் இருக்குது. இந்த 1.5 மாதத்துக்குள்ளே 4-5 வாரங்கள் அவங்க டிக்கெட் ஃபினாலே நடத்திட்டு போவாங்க. அதில் ஒரு சில வாரங்கள் சூஸ் பண்ணலாம், சில வாரங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அந்த அடிப்படையில் 5 வாரங்கள் டிக்கெட் ஃபினாலே ஒதுக்கிட்டாங்கன்னா அதில் ஒரே ஒரு வாரம் மட்டும் ஸ்கிப் பண்ணாலும் 6 வாரம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஒருவேளை இப்போ கனிஷ்கை இந்த வாரம் எலிமினேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அடுத்த வாரம் டாப் 10 அப்படிங்கிற போட்டியாளருக்குள்ள கனிஷ்க் வந்திருப்பாரு. அவர் பெஸ்ட்டை கொடுத்தும் 1-on-1 பேட்டிலால தான் அவர் வெளியேறினாரு. அந்த ஒரு ப்ரெஷர், கடைசி ப்ரெஷரில் தான் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கனிஷ்க்கு பதிலாக இவங்களை அனுப்பியிருக்கலாம், இல்லை வேற ஒரு நபரை காப்பாற்றுறதுக்காக கனிஷ்கை அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பரவுது. அதுக்கு கனிஷ்க் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, என்னோட எலிமினேஷனுக்கு நான் என்ன மட்டும் தான் குறை சொல்லுவேன், நான் மற்றவங்க ப்ளேம் பண்ண விரும்பலை. அவங்களோட இன்னும் நான் பெஸ்ட்டாக பாடியிருந்தா கண்டிப்பாக நான் எஸ்கேப் ஆகியிருப்பேன், அடுத்த வாரம் டாப் 10 போயிருப்பேன். மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். யார் வின் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பழகிருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசில் எனக்குள்ள இருக்கிற திறமையை எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது இந்த சரிகமபா ஷோ தான். கண்டிப்பாக சரிகமபா ஷோவுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசியிருக்காரு. கனிஷ்கோட எலிமினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.